அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற வைரல் சீஸ் மேகி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மேகினாலே எல்லாருக்குமே பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிட்ற ரெசிபி மேகிங்க. அந்த மேகியை நம்ம இன்னும் சீஸியாக நம்ம செய்ய போகிறோங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீஸ் மேகி செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கீங்க. என்னென்ன பொருட்கள்னு ஒரு முறை பார்த்துடலாம். சின்ன பாக்கெட் மேகி 2 பாக்கெட் வாங்கி வச்சுருக்கீங்க. அடுத்து செஸ்வான் சட்னிங்க. அது நமக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே 10 ரூபா பாக்கெட்டில் கிடைக்கிது. அது ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு 10 ரூபா பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து மேகியில் கொடுக்குற மசாலா பத்தாதுங்க, அதனால் எக்ஸ்ட்ரா மேகி மசாலா ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து அமுல் சீஸில் ஸ்லைஸ் வாங்கியிருக்கேங்க. அடுத்து பட்டருங்க. பட்டர் நமக்கு வீட்டிலே இருக்குது, அதனால் கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு கப் அளவுக்கு பால். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு மயோனீஸுங்க. மயோனீஸ் நான் வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் இருக்குது. இதுலேருந்து நம்ம ஒரு 3-4 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்காகவே நான் வீட்டிலே தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்க. வீட்டில் செய்கிற மயோனீஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்தி. கடையில் வாங்குறத விட நான் கடையிலலாம் வாங்க மாட்டேன், எப்போவுமே வீட்டில் தான் ரெடி பண்ணிக்கிடுவேன். இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம சீஸ் மேகி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கிறேன். சீஸ் எல்லாம் நல்லா நமக்கு ஒட்டுங்கிறதுனால நான்ஸ்டிக் பேனை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான்ஸ்டிக் பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா நம்ம சீஸ் எல்லாமே சேர்க்க போகிறோம், அதனால் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் ஷேக் பண்ணி விட்டுறேன். இப்போ சீஸ் ஸ்லைஸ் நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி 2 மேகிக்கு 3 ஸ்லைஸ் சீஸ் நம்ம சேர்த்துருக்கோங்க. இதுவே நமக்கு நல்ல சீஸியாக தான் இருந்துச்சு. சீஸி அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கலாம். இதோட நம்ம செஸ்வான் சட்னி நான் 10 ரூபா பேக்கெட் ஃபுல்லாகவே போட்டுடுறேங்க. இதோட எக்ஸ்ட்ரா மேகி மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுட்டு மேகியில் கொடுத்துருக்குற மசாலாவையுமே இதில் நான் சேர்த்துக்கிறேங்க. இதோட மொத்தம் 3 பேக்கெட் மேகி மசாலா நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று கூட சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண மயோனீஸும் சேர்த்துக்கிடுவோங்க. ஹெல்த்தியாக வீட்டிலே ரெடி பண்ணுங்கள், கடையிலலாம் வாங்காதீங்க. இப்போ இதில் நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் சீஸியாக நமக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம பால் சேர்த்துக்க போகிறோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 1 கப் எடுத்து வச்சுருந்த பால் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பால் நம்ம அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க, அப்புறம் நமக்கு ஒரே பால் ஸ்மெல் மாதிரி இருக்கும். கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். நமக்கு மேகி வேகிற அளவுக்கு இந்த பால் பத்தாது, அதனால நம்ம மேகி வேகிற அளவுக்காக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மேகி வேகிற அளவுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவேங்க. நான் இன்றைக்கி பால் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா பாலுடைய அளவையும் நான் சேர்த்து சொல்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இது நல்லா நமக்கு கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கு பிறகு தான் நம்ம மேகி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மேகி சேர்த்துடலாம். மேகியை நான் 2ஆக உடச்சி போட்டிருக்கேங்க, நமக்கு ஈஸியாக வேகணும் அப்படிங்கிறதுக்காக. மேகியை சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து விடுங்க, அதுவே நமக்கு வேக வேக கலண்டுக்கிட்டு வந்துடும். இப்போ இதை நான் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கிறேங்க. நம்ம பக்கத்துலேயே இருக்கணும், ஏன்னா சீஸ் சேர்த்துருக்கோங்கிறனால பொங்கி வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் கொஞ்சம் கிளறி இடையில கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க. நமக்கு நல்லா சீஸோட நமக்கு மேகி நல்லா வெந்து வரணும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்க கொதிக்க வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மணமாக தாங்க இருக்கும். இப்போ தண்ணி வற்றி மேகி நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறணும். பாருங்கள், இப்போ நமக்கு தண்ணி நல்லா வற்றி நமக்கு மேகி நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. சீஸி எல்லாமே நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம கடைசியாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லி தலைகளையும் கார்னிஷ்க்கு சேர்த்துக்கிறேங்க. ரொம்பவே வாசமனமாக ரொம்ப சீஸியாக இருக்குங்க. மேகி லவராக சீஸ் லவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நமக்கு சீஸ் மேகி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த சீஸ் மேகி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவி ஃபுட்டுங்க. அடிக்கடி சாப்பிட முடியாது, பட் எப்போயாவது ஒரு டைம் நம்ம சாப்பிட்லாம். இந்த மேகியை நம்ம சூடோடையே சாப்பிட்றணுங்க. ஆறி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஸ்டிக்கியான மாதிரி இருக்கும். அதனால் சுட சுட சாப்பிட்ருங்க, செஞ்ச உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இப்போ மேலே கார்னிஷ்காக கொஞ்சம் போல் சில்லி ஃப்ளேக்ஸும் கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துக்கிட்டேங்க. வைரல் சீஸ் மேகி இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோங்க.
பார்க்கவே வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குங்க. நம்மளும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு வந்து இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேங்க. பார்க்க வந்து எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக நல்ல ஜூஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. சீஸி லவராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். நல்லா சீஸியாக சீஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. 2 பாக்கெட்டுக்கு 2 சீஸே போதுமானதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அப்படி தான் வந்து ட்ரை பண்ணணும். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.